வாங்க உட்காருங்க. இந்தாயா கதிரு, இத கொடுத்துட்டு போவன்னு தான் வந்தோம். மா என்னதுமா அது? என் மருமவளுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. அன்பளிப்பா? என்னமா சொல்றீங்க? இல்லையா, அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, மருமவ வீட்ல இருந்து எந்த சீர்சனத்தையும் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு. அதனாலதான் நானா என்னால முடிஞ்சது ஒரு 3 பவுண்ட்ல கொடி கொண்டு வந்து கொடுத்தேன். அது நகைக்கடையிலேயே முகூர்த்த புடவையும் கொடுத்தாங்களா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கூட பழகினது கொஞ்ச நாள் தான். அப்படி இருக்கும்போது எனக்காக இது செய்யறது ரொம்ப வேண்டாமா. இது நீங்களே எடுத்துக்கோங்க. இங்க பாரியா, எனக்கு பிள்ளைங்கன்னு இல்ல, ஆனா என்னமோ தெரியல, உன்கிட்ட மட்டும் என்ன எரியாம ஒரு பாசம். இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு ஆகணும். அம்மா கிட்டயும் சொல்லிடணும் சொல்லிட்டேன். அம்மா அது இந்த மாதிரி நாங்க யார்கிட்டயும் எதுவும் வாங்கினது இல்லம்மா. இந்த ஊர்லயோ சரி எங்கேயுமே சரி என்னை யாருமே இப்படி அன்பா அம்மானு கூப்பிட்டது கிடையாது. நீ மட்டும்தான் உரிமையா அம்மானு கூப்பிடுற. அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் தாயா என்னால இது செய்யணும்னு தோணுச்சு. முதல்ல இதை நீ வாங்கிக்கணும். என்னை அம்மாவா நினைச்சுக்கிட்டா நீ வாங்கிதான் ஆகணும். ஐயா வாங்கிக்கையா. என்னம்மா இப்படி தர்ம சங்கடத்திலே நீ நிறுத்துறீங்க ரெண்டு பேரும்? என் பையனா நினைச்சு சொல்றேன், வாங்கிக்கையா. சரிம்மா, அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா இருந்திருந்தா அவங்களையும் பார்த்து பேசியிருக்கலாம். அம்மா எங்க போனாங்க? இல்லம்மா, கல்யாணத்துக்கு கொஞ்சம் காசு பத்தாம இருக்கு, அதான் குழுவுல போய் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அங்க எழுதி கொடுக்கறதுக்கு போயிருக்காங்கம்மா. இப்ப வர நேரம் தான், வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு காசு தேவைன்னா எங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே வீடு கட்டணும், வீட்டு வேலை அது இதுன்னு ஏகப்பட்டது கிடக்குல்ல. இல்லம்மா இருக்கட்டும். சரி, அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. ஒதுங்கியே நின்னுகிட்டு இருக்க, வாங்க. ஐயா ராசா வந்திருக்கான், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற. இல்லம்மா, எனக்கு அவன் மேல கோபம் கிடையாது. ஆனா அவன் தான் என்கிட்ட பேசுறது இல்ல. என் மேல ரொம்ப கோபமா இருக்கான். அதுவும் இல்லாம நான் அடிச்சிட்டேன் வேற, அதான். இங்க பாரியா, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. அவன் பண்ணுனது தப்பு, அதை தட்டி கேட்டேன். உண்மையான நண்பனா இருந்தா இதெல்லாம் பண்ணுவாங்க. மத்தபடி பொய்யா இருக்க நண்பனா தான் ஏத்தி விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க. நீ அவனுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க, இருந்தாலும் அவன் புரிஞ்சுக்காம இருந்துட்டான். ஆனா இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சு அறிஞ்சு திருந்தி வந்திருக்கான். 2 பேரும் சண்டை போட்டுக்காம சந்தோஷமா சுமூகமா இருங்கய்யா. வா முன்னாடி வா. ஆத்தி, இது நம்ம முத்துவா அப்படி பேசுறது? யாரையுமே கண்ணுல காணாம பேசுவா. இன்னைக்கு இந்த பையன் மேல மட்டும் ஏன் இவ்வளவு அன்பு வருதுன்னு தெரியலையே. மச்சி சாரிடா, என்ன மன்னிச்சிரு மச்சி. எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க மச்சி. இருந்துமே நான் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன்டா. உன்ன மாதிரி ஒரு நன்மை எனக்கு இல்லைன்னு இப்ப வருத்தப்படுறேன்டா. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்காக எவ்வளவுலாம் பண்ணின. இருந்தோம் உன்னைய நான் எவ்வளவோ தப்பா நினைச்சிட்டேன்டா. மன்னிச்சிரு மச்சி. நீ மட்டும் என்னடா, நானும் உன்னை அடிக்கும் போது என் பட்டு வருத்தப்பட்டேன் தெரியுமா? என் நண்பன் எந்த தப்புமே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். மத்தபடி நான் தப்பாலாம் நினைக்கலடா. மன்னிச்சே மச்சி. சரி சரி, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, விடுங்க. இங்க பாரு ராசா, இந்த கல்யாணம் உன் நண்பனுடையது. நீதான் முன்ன நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும், சரியா? ஒதுங்கி ஒதுங்கி நிக்காம. நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. என் நண்பன் கல்யாணம் நான் ஜமாச்சிருவேன். நீங்க 2 பேரும் இப்படியே ஒற்றுமையா இருக்கணும் எப்பயும், சரியா? சரி, நாங்க வரோம். சரிம்மா. சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். மச்சி, உன் நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்படா. உனக்கு எல்லாமே நல்லபடியா அமையும். அத்தையும் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்கடா. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சரிடா. ஏமா, எந்த பையனுக்கும் நீ இந்த மாதிரி பண்ண மாட்ட. இந்த பையனுக்கு நகையில எடுத்து கொடுக்குற. உன்ன மாதிரி ஒருத்தன்னா இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு போனான். அதனாலதான் இந்த மாதிரி தானே அந்த குடும்பமும் கஷ்டப்படும். அதனாலதான் அவங்களுக்கு தான் பிராயச்சித்தம் பண்ண முடியல. உன்னாலதான் இன்ன வரைக்கும் என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. இந்த பயலுக்காவது என் பையனா நினைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. வண்டியை எடு. யார் யா வீட்டுக்கு வந்தது? காரெல்லாம் வந்துட்டு போயிருக்கு. அம்மா மன்னிச்சிருங்கம்மா என்னைய. ராசா, என்னையா என்னையாச்சு? முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு இங்க வந்து உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேலம்மா. ஐயோ ராசா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்திரி, அதெல்லாம் கதிருக்கு தெரியாது, கம்மனி இரு. என்னம்மா, என்னாச்சு? கதிரு, நீ என்ன அடிச்சிட்டல. நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாட்ட சொன்னேன்டா. எங்க அம்மா வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துருச்சுடா. எல்லாரும் முன்னாடியும் அம்மாவை ரொம்ப தரக்குறைவா பேசிருச்சுடா.
அதெல்லாம் உனக்கு தெரியாது போலடா. அதுகளை சேர்த்து வச்சு என்ன மன்னிச்சிருங்கடா. கதிர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் நினைச்சுக்காத. சரி விடுங்கம்மா, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீயும் மறந்து திருந்தி மன்னிப்பு கேட்டுட்ட. இதுக்கப்புறம் எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு விடுங்க. முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனிமே நீ என் நண்பனா மட்டும் இருடா போதும். அப்பா, இப்பதான் உசிரே வந்துச்சு. அது சரி, இங்க என்னையா பையெல்லாம் இருக்கு? அம்மா, ராசாவோட அத்தை இருக்காங்கல்ல, ஆமா, அவங்கதாம்மா நம்ம கண்மணிக்கு தாலி கொடியும் முகூர்த்த பட்டு புடவையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? அவங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சாங்க? கண்மணி வீட்டுல நம்ம எதுவுமே கேட்காம இருக்கோம்ல, அதனாலதான் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. ஷோ, என்னப்பா இதெல்லாம் எதுக்கு அவங்க செஞ்சிட்டு? இல்லம்மா, அத்தைக்கு குழந்தைங்கலாம் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னமோ தெரியல, நம்ம கதிர் மேலதான் இம்புட்டு பாசமா இருக்காங்க. இதை நீங்க வேணான்னு சொல்லி மறுக்காம ஏத்துக்கணுமா? நான் வேண்டான்னு தாம்மா சொன்னேன். ஆனா அவங்கதான் வம்படியா கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி விடு, முதல்ல வந்தது வேணான்னு சொல்லக்கூடாது, இருக்கட்டும். அம்மா, இதுக்கு கைமாறா அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணுமா? ஆமாய்யா, கல்யாணம் முடியட்டும், அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்தே வச்சிருவோம். ஏன்டா அழுறீங்க? வெளியே போகும்போது இப்படி அழுத எப்படி? வெளியே யாராவது கிளம்புறேன்னு சொன்னா போதுங்க, உடனே போகணும்னு ஆடிட்டு கம்மன் இரு சொல்லிட்டேன். அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேண்டா, அப்புறம் வந்து வெளியே போலாம். சரியா? மருமகளே, துணியெல்லாம் வெளியே காய போட்டேன், அதை மட்டும் காஞ்சிருச்சேன்னு பார்த்து எடுத்து வச்சிரு. ஏன் இதெல்லாம் நான் செஞ்சுக்க மாட்டேனா? நீங்க எதுக்கு போற நேரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கட்டுமா, எதுக்கு சின்னதொரு அழுகுறாரு? வேற எதுக்கத்த? இவர் வண்டி எடுத்துட்டாருல, வண்டியில யாராவது வெளியே கிளம்புறாங்கன்னானே ஐயாவுக்கு அழுக தன்னமால வந்துருமில்ல, அதுதான் வாரேன்னு சொல்லி ஒரே அடம். தங்கம், கம்முன்னு வீட்டுல இருக்கணும் சரியா? அத்தை வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துருவோம் நாங்க. என்னடா திட்டுற? கிளம்பும் போது அழுகாதடா, இதுக்குதான் சொல்றேன். இவனை கிளம்பும் போது முன்னாடி வைக்காத, எங்கிட்ட தூக்கிட்டு போகணும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீ. சரி விடுடா. எமாடி, பையனுக்கு சட்டையும் பேண்டையும் மாத்தி விடு, போயிட்டு வாரோம். அத்தை, இவன் அடங்க மாட்டான் அத்தை. அங்க வந்துட்டு உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டான். அதெல்லாம் அங்க அத்தனை பேர் இருக்காங்களாமா, எல்லாரும் தூக்கி வச்சுக்குவாங்க. அவன் பாட்டுக்கு சமத்தா இருப்பான். போய் சட்டை துணியை போட்டு வாங்க, போவோம். அடம் பிடிச்சு ஒரு வழி ஆக்கிடுறான். இருங்க, நான் அந்த போய் துணியை மாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். மா, பைக்ல பின்னாடி உட்காந்து புடிச்சுக்குவீங்களா இல்ல கார் எதுவும் எடுத்துட்டு போலாமாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், பையன் முன்னாடி உட்காந்துக்குவான், அவன் உட்காந்துக்கிட்டு புடிச்சுக்குவான். சரி சரி, நீயும் தான் கிளம்புற, உடனே அழுவ. சட்டை துணியெல்லாம் மாத்திட்டு தானே எங்க இருந்தாலும் போகணும். துணி கூட போடாமையா போக முடியும்? இந்நேரத்துக்கு மாப்பிள்ள வீட்டுல இருப்பாரா, எங்க வேலை கிளம்பிட்டாரா என்னன்னு தெரியலையேம்மா. அதெல்லாம் பாத்துக்கலாயா, வேலைக்கு எதுவும் போயிருந்தாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு மகாவை கூட்டிக்கிட்டு அப்படியே வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு போவோம். அவ்வளவுதான், துணி மாத்தியாச்சு, ரொம்ப அழுகாத, அப்புறமேட்டுக்கு இங்கே வச்சிருவேன். வாயா வாயா, சட்டை மாத்தியாச்சா, போவோமா? சரி சரி, அழாதீங்க, போவோம், அவ்வளவுதான். ஐயோ, அடிச்ச மாதிரி மூச்சு தேம்புறத பாரு. எம்பிட்டு சேட்டை பாத்தீங்களா? இன்ன வரைக்கும் அடிச்ச மாதிரி எப்படி தேம்பி தேம்பி அழுதான். இப்ப வண்டியில உட்காந்தோடனே சிரிப்பா பாத்தீங்களா? எல்லாம் நடிப்பு. அங்க போய் சமத்தா இருக்கணும். அங்க கீது அங்க ஓடி இங்க ஓடி எங்கிட்டாவது காயம்பட்டுட்டு வந்தீங்க, அடி விழுது சொல்லிட்டேன். ஏற்கனவே இப்பதான் அழுகையை நிறுத்திருக்கான், மறுபடியும் அழ போறான். சரிம்மா, பாத்தேருங்க. என்னங்க, பையன் பத்திரம் பார்த்து புடிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சின்ன பொண்ணு, வாரோம், பார்த்து பத்திரமா இரு, சாப்பிடு, சாப்பிடாம இருக்காம. சரிங்க அத்தை, பையன் பத்திரத்தை பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. பாய். அம்மாவுக்கு பாய் சொல்லுங்க. முத்தா, பத்திரமா போயிட்டு வாங்க. சாப்பிடு அன்பு. அதெல்லாம் பார்க்கலாம், முதல்ல சாப்பிடு, சாப்பாடு அப்படியே இருக்குது. என்ன கிளம்பியாச்சா? போவோமா? மணி ஆயிடுச்சு. ஏங்க, சாப்பிடவே இல்லைங்க, சாப்பிடாம கிளம்புறேன்றா. ஏன் அன்பு, ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேல, ஏன் ஒழுங்கா சாப்பிடல?
குழம்பு நல்லா வச்சிருந்தா தானே அவ சாப்பிடுவா. நல்லா தான் இருக்கு. அதே குழம்பு தானே நீங்களும் சாப்பிட்டீங்க. நான் சாப்பிடுவேன் ஏதோ கட்டின பாவத்துக்கு. இந்த புள்ள என்ன பண்ணும்? ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க. என்ன நீ என்ன ஆச்சு? நீயே சொல்லு மகா, குழம்பு நல்லா இல்லையா இன்னைக்கு? நல்லா தானே நீ இருந்துச்சு. பாரு, இவங்க 2 பேரும் நல்லா இல்லைன்னு சொல்லி என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. குழம்புல கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தா நல்லா இருக்கும். நீ அத சொல்லு. நல்லா சொல்லுவீங்கங்க. காலையில இருந்துச்சு எல்லா வேலையும் பாக்குற எனக்கு தானே தெரியும். ஒரு நாள் உப்பு கம்மியா போச்சு, அதுக்கு இந்த ஓட்டுறீங்க. அண்ணி, எந்த வீட்லயுமே குழம்பு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றவங்க யாருமே நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்ட மாட்டாங்க. ஒரு நாள் குழம்புல உப்பு இல்லையோ, காரம் அதிகமாச்சோ, இல்ல குழம்பு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பாருங்க நல்லா இல்ல அதை சொல்லியே சமைப்பாங்க. அதான் இனிமே பாரு, இவரே சமைச்சு இவங்க 2 பேரும் சாப்பிடட்டும்னு விட்டார போறேன். சரிடா, போலாண்டா. அன்புக்குட்டி, என்னங்க மதியானம் சாப்பிடறதுக்கு பழம் வெட்டி வச்சிருக்கேன், இதை சாப்பிடுங்க. போ, அதை வாங்கிட்டு வா. பாத்து போயிட்டு வாங்க, மாமா படுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. என்ன மகா, உடம்பு சரியில்லையே சந்தோஷ்க்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, ராத்திரி கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனாலதான் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவர் எப்பயுமே 10 மணிக்கு தானே வேலைக்கு போறாரு. ஒரு 9:30 மணி வாக்க எந்திரிச்சு கிளம்பி போகட்டும்ட்டு தான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன், எழுப்பாம. கால் வலினா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வந்திருக்கலாம்ல? போகணும் நீ. உடம்பு எதுவும் முடியலன்னா சொல்லுமா, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவோம். இல்ல மாமா, காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் படுத்திருக்காரு. நான் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாரு. நீங்க அன்பு கூட்டிட்டு கிளம்புங்க. சரி இருமகா, அவங்கள வழி அனுப்பி விட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் அன்பு குட்டி இதேதான் பாத்துக்கிட்டு இருக்கா, சலிக்கவே சலிக்காது போல இருக்கு. அன்பு குட்டிய பின்னாடி உட்கார வை, முன்னாடி சுட்டுக்குவாவ. சரிங்க. அன்பு நல்லா புடிச்சுக்கோப்பாவ. சந்தோஷ்க்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா போன் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க. சரி, போயிட்டு வரேன். பாய். அம்மா, துருவாவை தூக்கிக்கங்கம்மா. துருவா குட்டி வாங்க. என்ன வீடு வந்துருச்சுடா, வீட்டுக்கு வராம அப்படியே வெளிய உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? இறங்கு வா. துருவா, அப்படி இறங்கலன்னு வச்சுக்கவே, அப்பா நான் பாட்டுக்கு உள்ள போயிடுவேன். அப்புறம் நீ மட்டும் தான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கணும். வாங்க. ரொம்ப 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 சேட்டை பிடிச்ச பையன். வண்டியை நிறுத்திவிட்டு வாயா. தெரியுமா அண்ணே? துருவா குட்டி, இங்க வாங்கடி தங்கம். வாங்க மச்சான், வாங்க எல்லாரும் வாங்க. பாத்து மகா, வயித்துல கீது இடிச்சிட போறான். இல்லனே, அதெல்லாம் நான் பிடிச்சுக்கிறேன். தங்கம், அத்தைய பார்க்க வந்தீங்களா? எல்லாரும் உட்காருங்க, இந்த காபி போட்டு எடுத்துட்டு வரேன். எமடி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. மாப்பிள்ளையும் மகாவியும் வெளியே கூட்டிட்டு போகணும், அதுக்கு தான் வந்தேன். வெளியே வா. எங்க தெரியுமா? அதெல்லாம் சொன்னாதான் கிளம்புவீங்களா, இல்லைன்னா கிளம்ப மாட்டீங்களா 2 பேரும்? அதான் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்க. என்ன எதுன்னு கேட்காம. மச்சான், வேலை வேற இருக்கு மச்சான். வேலையெல்லாம் எப்பயும் இருக்கிறது தாயா. ஒரு அரை நேரத்துக்கு லீவ் சொல்லிக்கங்க, போன உடனே வந்துடலாம். பெரியமா, வண்டி எதுவும் இல்ல. வர வழியில ஆட்டோவுக்கு சொல்லிட்டேன், ஆட்டோ வந்துடும். கிளம்புங்க, போலாம். மாமா, என்ன பண்றது? கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வருவோம். எம்மாடி உமா, நீயும் சும்மா நிற, நீ கிளம்புமா, எல்லாரும் ஒன்னா போயிட்டு வரலாம். வீட்டுல வேலை இருக்கத்த, சாயங்காலத்துக்கு இந்த காய் இந்த இதெல்லாம் கட் பண்ணி வைக்கணும். அதனால நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. நானும் மாப்பிளையும் முன்னாடி போறோம். நீங்க மகா, துருவா நீங்களாம் ஆட்டோல வந்துருங்க. சரியா, நீங்க பாத்து போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி